ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கார்டனிங்கில் பார்த்தீங்கன்னா கொடி பசலைக்கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பசலைக்கீரையிலே பார்த்தீங்கன்னா செடி வெரைட்டியும் உண்டு, கொடி வெரைட்டியும் உண்டு. கொடி வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா அதோட தண்டு வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். கொடி பசலைக்கீரையில் செடி பசலைக்கீரையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்கும். ஆனால் இந்த கொடி பசலையிலையும் செடி பசலையிலையும் ஒரே மாதிரியான சத்துக்கள் தான் இருக்குது. இந்த பசலைக்கீரையை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது உடம்புல என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. உடம்புல வந்து நீர் போட்டிருக்கும் போது இந்த பசலைக்கீரையை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அது உடம்புல போட்டிருக்க நீரெல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற ஹீட், பாடி ஹீட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கீரையை வந்து நம்ம வந்து கடையிலாவோ அல்ல சூப்பு போட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். வெஜிடபிள்ஸில் நம்ம பீட்ரூட் தான் ஹீமோக்ளோபினுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இந்த கொடி பசலைக்கீரையில் இந்த கீரை வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதோட சீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோட லாங் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.